வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மலாய் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 400 கிராம் போனோட தான் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் தயிர், ½ டீஸ்பூன் பெப்பர், ஒரு 3/4 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் வினிகர் எல்லாம் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நீங்க உங்களுக்கு ரொம்ப ஒயிட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1 மணி நேரம் நல்லா கவர் பண்ணி சோக்கிங் வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு 3 லவங்கம், 3 ஏலக்காய். இந்த ஏலக்காய் தோல் கொஞ்சம் கலர் மாறணுன்னு நமக்கு இதாகிடும். அந்த டைமில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்ல வாசனை வந்து இந்த அளவு இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் ஒரு பெரிய தக்காளி நல்லா அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து அது நல்லா வதக்கட்டும். நம்ம தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு தான், ரொம்ப சேர்த்துறாதீங்க. அந்த சுகர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலாய் டேஸ்ட் வரும், அதுக்காக தான். இப்போ நம்ம திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை ஒரு பீஸா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் நல்லா ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம் அடுப்பை. ஒரு 4 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடலாம். 4 நிமிஷம் நம்ம சிக்கன் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ½ டீஸ்பூன் கரம் மசாலா போதும். சேர்த்து இதையும் ஒரு 2-3 இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த மசாலாலாம் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் போதும். ஒரு 12 to 15 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் வெந்துட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். சரி, நீங்கள் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க, என்னோட சிக்கன் நல்லா வந்துருச்சு. என்ன சின்ன சின்ன பீஸா போட்டதுனால ஒரு 12 நிமிஷத்துல வந்துருச்சு. நீங்க பெரிய பீஸா போட்டால் ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் போடுங்க, சரியா இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச கசூரி மெத்தி அப்படியே தூங்கிடலாம்.
தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.